வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டோட 3rd டேர்முக்கான மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடுவோம். ஸோ இதில் 3 இயல் வரும். ஸோ 3 இயலுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இன் அல்லது இல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைச்சொற்களை சேர்த்து நம்ம தொடர எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியா கிழக்கே வங்கக்கடல், இந்தியாவின் கிழக்கே வங்கக்கடல் உள்ளது, இன்னு சேர்த்துருக்கோம். அழகில் சிறந்தது மயில், ஸோ அப்போ அழகில் இல் சேர்த்துருக்கோம். இதில் சந்த கவிதை பாடுவதில் வல்லவர் அருணகிரிநாதர். தேனின் சுவையை உடையது இக்கனி, தேனின். மலையின் உயரம் இந்த பனைமரம். அறநூல்களில் சிறந்தது திருக்குறள். அப்ப இல் அண்ட் இன் சேர்த்து நம்மளால ஈஸியா அந்த தொடரை எழுத முடியுது. அடுத்து பாருங்க, இங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பனைமரமே ஏன் வளர்ந்தே இத்தூரம், குடிக்க பதனியானேன் கொண்டு விற்க நொங்கானேன், தூரத்து மக்களுக்கு தூதோலை நானானேன், அழுகிற பிள்ளைகளுக்கு கிளுகிழுப்பை நானானேன், கைத்திரிக்கும் கயிறுமானேன், கன்று கட்ட தும்புமானேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் யாவை? என்னென்ன உணவுப் பொருட்கள் தருது? பதனி தருது, நொங்கு தருது. பனைமரம் யாருக்கு? கிளுகிழுப்பைன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு, அப்ப அழும் குழந்தைகளுக்கு கிளுகிழுப்பை தரும். தூதோலை என்னும் சொல்லை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. தூது கூட்டல் ஓலை, தூது ஓலை. பனைமரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்களை பட்டியலிடுக. கயிறு, தும்பு, கிளுகிழுப்பை, இது 3. பாடலுக்கு ஏற்ற தலைப்பு பனையின் பயன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். அடுத்து மொழியோடு விளையாடு. இல்ல பாருங்க, தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. உவமையை நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார். எப்படி காப்பாங்க? கண்ணை இமை காப்பது போல. அப்ப கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார். நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம், நகமும் சதையும் போல. எப்படி நகமும் சதையும் திக்கா இருக்கோ அது மாதிரி இணைந்து இருப்போம். திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அதாவது உள்ளங்கையில வச்சா, நெல்லிக்கனியை வச்சா அது எல்லாத்துக்கும் தெரியும் தானே, அது மாதிரி உலகமே அறிந்தது. அப்துல் கலாமோட புகழ் டேஸ் உலகெங்கும் பரவியது, குன்றின் மேலிட்ட விளக்கு. குன்றின் மேல்னா மலையின் மீது விளக்கு எறிஞ்சா உலகமே தெரியும். அதே மாதிரி அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் எல்லாமே என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பசுமரத்தாணி போல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இளம் மரத்துல, பசுமையான மரத்துல நம்ம ஆணியை ஈஸியா நம்மளால அடிக்க முடியும், அதுதான் சொல்லியிருப்பாங்க. பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்தது. கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. திருநெல்வேலினா திருநெல்வேலி வேல். அதே மாதிரி நாகப்பட்டினம்னா நாகம் பட்டினம் நாணம். கன்னியாகுமரியில கன்னி குமரி மகன் அப்படிங்கிறத பிரிச்சு எழுதலாம். செங்கல்பட்டுல செங்கல் பட்டு கல்லு பல்லு கட்டு செல்லு இதெல்லாம் எழுதலாம். உதகமண்டலம் மண்டலம் மண் களம். அப்புறம் பட்டுக்கோட்டையில பட்டு கோட்டை பட்டை கோடு இதெல்லாம் எழுதலாம். சரி, கடைசியில பாருங்க, நாகரிகம்னா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். நீர்ப்பாசனம்ங்கிறது இரிகேஷன். வேளாண்மை அக்ரிகல்ச்சர், பயிரிடுதல் கல்டிவேஷன். அடுத்து எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக. மகளிர் அப்படின்னா ஆப்போசிட் ஆடவர், ஆண்னா பெண், சிறுவன் சிறுமி, அரசன் அரசி, மாணவன் மாணவி, தோழன் தோழி. உயர்திணை அக்னிரையை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. உயர்திணைனா மனிதனை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே உயர்திணையில வந்துடும். அக்னிரைனா மிச்சம் இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே, மனிதன் அல்லாம மற்ற எல்லாமே அக்னிரையில வந்துடும். அது உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாமே. அப்போ உயர்திணையில மனிதனை குறிக்கக்கூடிய பொருள் என்ன பேர் பார்த்தோம்னா முகிலன், கயல்விழி, தலைவி, ஆசிரியர், சுரதா, இது எல்லாமே மனிதனை குறிக்கக்கூடிய பெயர்கள். மற்றதெல்லாம் வயல், குதிரை, கடல், புத்தகம், மரம் எல்லாமே அக்னிரையில வந்துடும். பின்வரும் தொடர்களின் மூவிட பெயர்களை அடிக்கோடிடுக, அவற்றை வகைப்படுத்துக. மூவிட பெயர்னா தன்மை,
முன்னிலை படர்க்கை. தன்மைனா தன்னை பத்தி சொல்றதுக்காக என்னென்ன வார்த்தை சொல்லுவோம், என்னது, என், எங்கள், ஓகேவா, அந்த மாதிரி சொல்றது. முன்னிலைனா ஏன் முன்னாடி நிற்கக்கூடியது, அவர், உங்கள், சாரி அவர் வராது, உங்கள், நீர், நீ, உங்களோடு, அந்த மாதிரி வருது. படர்க்கைனா அந்த இடத்துல இல்லாத வேறொரு ஊர்லயோ வேறொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி, மூணாவது மனிதரை பத்தி நம்ம பேசும்போது அவரு, அந்த பொருள், அது, அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுதான். இப்போ பாருங்க, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. இதுல எங்கள் என்பது எங்கள்னா என்னை குறிக்கக்கூடியது, அப்ப தன்மை. இவர்தான் உங்கள் ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு உங்கள், உங்கள் என்பது முன்னிலையில இருக்கக்கூடியது, இவர்ங்கிறது படற்கையை குறிக்கக்கூடியது. நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை. நீர்னா முன்னாடி இருக்கக்கூடியது, அப்ப முன்னிலை. எனக்குன்னா தன்மை. எனக்கு, எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை, நீயே கூறுக. எனக்குங்கிறது தன்மையை குறிக்கும். அது, அதுனா வேற எங்கேயோ இருக்கக்கூடியது, அப்போ படற்கையை குறிக்கும். நீயே, நீயனா முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலையை குறிக்கும். உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா. நானும், நானும்ங்கிறது தன்மை, உங்களோடு என்பது முன்னிலையில இருக்க வர சொல்றது. அடுத்து பார்த்தோம்னா இந்த படத்தை பார்த்துட்டு உயர்திணையா அக்ரிணையா திணையை கேட்டிருக்காங்க. அப்ப மனிதனை குறிக்கக்கூடிய எல்லாமே உயர்திணை, மனிதன் அல்லாதது அக்ரிணை. பொருத்தமான பால் என்ன பால், ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பலவின் பால், பலர் பால், அது அதுல எதுன்னு பாருங்க. ஸோ ஆணை குறிச்சிச்சுன்னா ஆண்பால், பெண்ணை குறிச்சிச்சுன்னா பெண்பால். இப்ப விலங்கை குறிக்குது, அதுவும் ஒரே ஒரு சிங்கம் அப்படின்னா ஒன்றன் பால். அதே மாதிரி ஒரே ஒரு சூரியகாந்தியை குறிக்கிறது ஒன்றன் பால். பலர்பால் பலவின் பால் பாருங்க, பலர்பால பல பல மக்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தை குறிக்கிறது பலர்பால். அதே மாதிரி இதே சூரியகாந்தி நிறைய இருந்துச்சுன்னா பலவின் பால். மொழியோடு விளையாடுக. இல்ல பாருங்க, கீழ்காணும் சொற்களை பெயர்ச்சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்களை எழுது. விதைய விதைநல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சோளம் விதைத்தான், இது பெயர் சொல், இது வினைச்சொல். அதே மாதிரி கட்டு, விறகு கட்டு, அது இது பெயர் சொல். வீடு கட்டினார்ங்கிறது வினைச்சொல், கட்டினார். அளக்கும் படி, அடுத்து படி, அளக்கும் படிங்கிறது பெயர் சொல். படித்தல், இது படிக்கிறான் வரணும். படித்தல் தொழிற்பெயர், படிக்கிறான். நிலா, நிலவுக்கு நிலா அப்படிங்கிறது சொல்லணும். என்னது, இரவில் ஒளிர்வது நிலா அப்படிங்கிற மாதிரி சொல்வது. நிலவியது அப்படின்னு சொல்றது வினைச்சொல். தாய் நாடு, இது பெயர் சொல்ல வரும். நாட வேண்டும், நமக்கு ஏதாவது ஒரு உதவினா என் நண்பனை நாட வேண்டும்னு சொல்வோம் இல்லையா, அது வினைச்சொல். ஆடு, ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டிங்கிறது பெயர் சொல். ஆடுதல், ஆடுதல் வராது, ஆடுகிறான், நடனம் ஆடுகிறான் அப்படின்னு சொன்னோம்னா அது வினைச்சொல்லா வந்துடும். இங்க பாருங்க, படிப்பும் பயன்படுத்துவோம். குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். செல்வம், வெல்த். ஹெல்த்னா உடல் நலம், வெல்த்னா செல்வம். ஆம்பிஷன்னா லட்சியம். பொது உடைமை, கம்யூனிசம், பொது உடைமைங்கிறது கம்யூனிசம். பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அயலவர், நெய்பர். வறுமை, போவர்ட்டி. ஒப்புரவு நெறி, ரெசிப்ரோசிட்டி. நற்பண்பு, கர்ட்டசி. அடுத்து மூணாவது இயலுக்கான மொழியை ஆள்வோம் பார்ப்போம். அது என்னும் இடைச்சொல்லை சேர்த்து தொடர்களை மீண்டும் எழுதுக. அண்ணன் கை கடிகாரம் அழகாக உள்ளது. அண்ணனது, அது வந்துருச்சா. அடுத்து வீரனது கையில் வேல் இருந்தது, வீரனது. என் வீட்டில்ங்கிறது எனது வீட்டில் சிறிய நூலகம் உள்ளது. அவன் கவிதையை நான் பாராட்டினேன், அவனது கவிதையை நான் பாராட்டினேன். உன் பாடநூலை, உனது பாடநூலை எடுத்து வா. அப்ப இதுல எல்லாத்துலயுமே அது சேர்த்து எழுதியாச்சு. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இந்த ஏனெனில் என்பது இணைப்பு சொல். அதே மாதிரி பாருங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நல்ல சொல்ல பேசணும், அது பேசலாட்டி துன்பம் வரும், அதனால இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும்.
அதிக அளவில் மரம் வளர்ப்போம். மேலும் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. வளர்க்கறதுனால மரங்கள் மலைக்கு அடிப்படையா இருக்கு. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். அது போல அதே மாதிரி பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. எனவே 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ எனவே இது எல்லாமே இணைப்பு சொற்களா. நம்ம இதை வாசிக்கும் போதே நமக்கு தெரியும் இந்த இணைப்பு சொல்லுதான் வரும் அப்படிங்கிறது. அதனால ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து அறிந்து பயன்படுத்துவோம். ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினா. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம கேட்கறது தான் கேள்வி, வினான்னு சொல்கிறோம். அந்த வினா கேட்க பயன்படும் சொற்கள் வினா சொற்கள். ஸோ வினா சொற்கள் என்னென்ன இருக்கு? எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை, இது எல்லாமே வினா சொற்கள் தான். இந்த வினா சொற்களை எங்க எப்படி பயன்படுத்தணுங்கிறதா நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியான வினா சொல்லை எடுத்து நிரப்புக, இட்டு நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? எந்த இடம்ங்கிறதுனால எங்குன்னு போட்டுட்டோம். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்னு கேட்போம். எத்தனை பேர் இருக்காங்க முதல் ஆழ்வார்கள்? என்ன சொற்களை பேச வேண்டும், இல்லாட்டி எவ்வகை சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு கூட போடலாம். இயேசு காவியம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு தான் கேட்போம். தர்மம் என்பதன் பொருள் என்ன? இப்போ இதுதான் வினா சொற்களை இட்டு எழுதுவது. அடுத்து தலைப்பு செய்திகளை முழு சொற்றொடராக எழுதுக. இப்ப பாருங்க, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் அண்ட் டேஷ் கொடுத்து வானிலை மையம் அறிவிப்பு. அப்ப இது எப்படி எழுதலாம்? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளது என்று வானிலை மையம் அறிவிப்பு. அப்போ உள்ளது என்றுங்கிறத நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ இது என்ன பண்ணணும்? ஒரே தொடராக நம்ம சேர்த்து எழுதணும். சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவன் மாவட்ட ஆட்சியர் பாராட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவனை மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். மாணவனை தான் ஆட்சியர் பாராட்டியிருப்பாரு. தமுக்க மைதானத்தில் புத்தக கண்காட்சி தொடங்கி உள்ளது. அதற்கு மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகேவா? அதை சேர்த்து எழுதிக்கலாம். தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில தமிழக அணி வெற்றி அப்படின்னா, தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் தமிழக அணி வெற்றி பெற்றுள்ளது அப்படின்னு சேர்த்து எழுதணும். மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் 7ஆம் வகுப்பு மாணவி முதலிடம் பிடித்துள்ளார். மாநில அளவிலான பேச்சு போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. சப்போ இது 2 அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியதான். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எழுதணும். அடுத்து அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசியில் இருக்கக்கூடிய படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சமயம் ரிலிஜியன், எளிமை சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, கொள்கை டாக்ட்ரைன், தத்துவம் பிலாசபி, நேர்மை ஹானஸ்டி, வாய்மை சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், வானியல் அஸ்ட்ரானமி. இதோட பார்த்தீங்க அப்படின்னா 7th 3rd termல இருக்கக்கூடிய மொழியை ஆல்பம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 6th முடிச்சாச்சு, 7th முடிச்சாச்சு. அடுத்து 8th 9th 10th தான் இருக்குது. அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.